श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम्। यदुपद्यमशेषतः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः। वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तम्। पादे नित्यप्रणिहितधियं पादुके रङ्गभर्तुः। त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः। உத்தமமான பாதுகா சகஸ்ரத்திலே நாத பத்ததி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாத பத்ததியிலே தான் எத்தனை விஷயங்கள், சுவாமி தேசிகனுடைய நாதங்களே நிறைய இருக்கு. பல விஷயம் பல விதமாக நாத பத்ததியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ ரங்கநாதனுடைய புறப்பாடு சமயத்திலே எப்படியாக எம்பெருமானுடைய நாதம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு முன்னாடி இந்த பாதுகா சகஸ்ரமே பாதுகையினுடைய நாதம் தான் என்கிற விஷயத்தை பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் விஷயம் வேதாந்த நாதம் என்பது. வேதாந்தங்கள் எல்லாம் பாதுகையினுடைய நாதம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல வேதாந்தங்கள் எல்லாம் பாதுகையினுடைய நாதத்தை பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். இல்ல வேதாந்தங்கள்ல சொன்ன விஷயங்களை எல்லாம் பாதுகையினுடைய நாதமானது நமக்கு எடுத்து காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா அந்த வேதாந்தங்களுக்கும் பாதுகா நாதத்துக்கும் நெருங்கின சம்பந்தம் உண்டு. வேதங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியிலே தானே சேர்ந்து இருக்கின்றன. சர்வே வேதாக எற்பதம் ஆமனந்தி அப்படின்னு சொல்ற அந்த எம்பெருமான் திருவடியிலே பாதுகையும் இருக்கு. அது மட்டுமல்ல, வேதங்கள் எல்லாம் எம்பெருமான் திருவடியை சொல்லும் போது பாதுகையும் சேர்த்து சொல்லுகின்றன அப்படின்னு இருக்கு. அதனால அந்த ரீதியிலே வேதாந்த நாதத்துக்கும் பாதுகா நாதத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கிறபடியினாலே அதை வைத்து பல ஸ்லோகங்களை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். யார் சாதிக்கிறார்? வேதாந்த ஆச்சாரியர் சாதிக்கிறார். வேதாந்த அர்த்தங்களை சொல்வதற்காகவே அவதாரம் எடுத்தவர் வேதாந்த ஆச்சாரியர். பாதுகையினுடைய நாதத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காகவே அவதாரம் எடுத்தவர் பாதுகா சகஸ்ரம் அருளி செய்தவர் சுவாமி தேசிகன். இப்போ வேதாந்த ஆச்சாரியர் இந்த பாதுகா சகஸ்ரம் பண்ணும்போது அந்த விஷயங்களை சொல்லாமல் இருப்பாரா? அந்த ரீதியிலே பல வேதாந்த அர்த்தங்களை இங்கே சாதிக்கிறார். நாம் பார்க்க போறோம். முதல்ல ஆரம்பமான ஸ்லோகம், முதல் ஸ்லோகமே ஸ்ருதீனாம் பூஷணானாம் தே சங்கே ரங்கேந்திர பாதுகே மித சங்கர்ஷ சஞ்சாதம் ரஜः கிமபி சிஞ்சிதம். பாதுகா நாதம்ங்கிறாளே அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். பாதுகைக்கு நாதம் எழுப்பக்கூடிய சக்தி எப்படி வந்ததுன்னு கேட்டா, அந்த பாதுகையிலேயோ இல்ல எம்பெருமானுடைய திருவடியிலேயோ இருக்கக்கூடிய திரு ஆபரணங்கள், சலங்கை, கொலுசு ஆபரணங்கள், அதிலே உள்ளுக்குள்ள ரத்தனங்கள் முத்துக்கள்லாம் சேர்த்து வச்சிருப்பா. அந்த எம்பெருமான் சஞ்சரிக்கும் போது உற்சவத்திலே வெளியிலே வரும் பொழுது அதனுடைய சப்தமானது ஜல் ஜல்னு கேட்கும். அதுதான் பாதுகையினுடைய நாதம். அது தவிர பாதுகைக்குன்னு தனியா ஒரு நாதம் இருக்குமா? திருவடி ஆபரணங்கள்ல இருக்கக்கூடிய முத்து பறவைகள் முதலான சில விசேஷமான குண்டுமணி மாதிரி இருக்கக்கூடிய ரத்தனங்கள், அது ஒண்ணுக்கு ஒண்ணு உராயும் போது அதுல இருந்து வரக்கூடிய சப்தம். சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, எம்பெருமான் திருவடிக்கு ஆபரணம் எது அப்படின்னா வேதங்கள் தான். வேதங்கள் தானே திருவடிக்கு பிரதானமான ஆபரணங்களாக இருக்கின்றன. அப்ப அந்த எம்பெருமான் திருவடியில இருக்கக்கூடிய ஆபரணத்தினுடைய நாதம் தான் பாதுகா நாதம் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவடிக்கு ஆபரணங்களாக வேதங்களே இருக்கிறபடினாலே
அந்த வேதநாதம் தான் பாதுகையினுடைய நாதம் அப்படிங்கிறதாக ஆயிருக்கு. அதனால ரங்கநாத பாதுகையே வேதங்களுடைய நாதமும் உன்னுடைய நாதமும் ஒன்னாக இருக்கின்றன. பாஸ்வத் சுவர்ண வபுஷாம் மணிபாதரக்ஷே பத்மாசகாய பத பத்ம விபூஷணானாம் மஞ்சீர சிஞ்சித விகல்பித மஞ்சுநாதா மஞ்சூஷிகேவ பவதி நிகமாந்தவாசாம். வேத வேதாந்தம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அது என்ன வேதம்னா என்ன வேதாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா, வேதம் அப்படின்னா வேதத்தினுடைய மொத்த பாகத்துக்கும் வேதம்னு பெயர், அதனுடைய கடைசி பாகத்துக்கு வேதாந்தம் அப்படின்னு பெயர். அதான் உபனிஷத்து அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு உபநிடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேத பாகங்கள் எல்லாம் கர்ம பாகத்தை சொல்லும், யாகாதி கர்மங்களை சொல்லும். இது ஞானம் பிரம்மம் அதை பற்றி சொல்லும் உபனிஷத் அப்படிங்கிறது. இப்படி என்ன சொல்லட்டும், எல்லாமே எம்பெருமானுடைய திருவடியை சேர்ந்ததுதான். வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேத விதேவ சாகம் அப்படிங்கிறது கண்ணனுடைய வார்த்தை. வேதங்களும் என்னைத்தான் சொல்லுகின்றன, வேதாந்தங்களும் என்னைத்தான் சொல்லுகின்றன அப்படின்னு கண்ணன் அழகா சொல்லியிருக்கான். அதனால வேத வேதாந்தங்கள் எல்லாம் எம்பெருமானையே சொல்லுகின்றன அப்படின்னு ஆச்சு. அப்ப எம்பெருமானுடைய திருவடிக்கு ஆபரணங்களாக இருக்கக்கூடியன இந்த வேத வேதாந்தங்கள் எல்லாம். அந்த ஆபரணங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிற பெட்டி மாதிரி இருக்கிறாராம் பாதுகை. இனிமே ஆபரணங்களை எல்லாம் நல்ல பெட்டியில வைக்கணும். நல்ல ஆபரணங்கள், உயர்த்தியான ரத்தன ஆபரணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம எங்க வைப்போம், எப்படி வைப்போம் அப்படின்னா, அது துணியில் முடிச்சு போட்டெல்லாம் வைக்க மாட்டோம். அத என்ன உயர்த்தியான ஆபரணமா இருந்தா அது ஒரு சொர்ண பெட்டிக்குள்ள போட்டு வைப்போம். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய ஆபரணங்கள், விசேஷமான ஆபரணங்கள், வேத வேதாந்தங்கள் அப்படிங்கிற ஆபரணங்கள், நன்றாக சப்திக்கக்கூடிய ஆபரணங்கள். இந்த ஆபரணங்களை எல்லாம் வைக்கிற பெட்டி தான் பாதுகா தேவி அப்படிங்கிறது. அப்படின்னா ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, எம்பெருமானுடைய திருவடி ஆபரணங்கள்லாம் பாதுகையில தான் தங்கி இருக்கின்றன, அது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் கேட்டோம்னா, வேதம் தான் எம்பெருமானுடைய ஆபரணங்கள், திருவடி ஆபரணங்கள். அந்த வேத அர்த்தங்கள் எல்லாம் இந்த பாதுகையிலே பொதிந்திருக்கின்றன அப்படின்னா. பாஸ்வத் சுவர்ண வபுஷா, தங்க பெட்டி. தங்கத்துக்கு சம்ஸ்கிருதத்துல சுவர்ணம்னு பெயர், சுவர்ணமான பெட்டி. இன்னொரு அர்த்தம் சுவர்ணம், நல்ல அக்ஷரங்கள். சு நல்ல, வர்ணம்னா வேத வேத அக்ஷரங்கள் எல்லாம். ஆக வேதமும் சுவர்ணமா இருக்கு, பாதுகையும் சுவர்ணமா இருக்கு, அதனால பொருத்தமா இருக்கு. அதனால மஞ்சூஷிகேவ பவதி நிகமாந்தவாச்சா, வேதாந்தங்களுக்கெல்லாம் மஞ்சூஷிகா போல இருக்கு, ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. அதனால இந்த பெட்டியோட உதவியோட கூட தான் நாம அந்த வேத வேதாந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அர்த்தம். மொத்த வேதாந்தங்களும் இந்த பாதுகா நாதத்தில் அடங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை தான் இப்ப சொல்ல போறார். எப்படி அப்படின்னு பல ஸ்லோகங்கள் இருக்கு, ஒரு 20 ஸ்லோகங்கள் அடைய இப்ப சொல்ல போறேன். விஹிதேஷ்வபிவாதனேஷு வேதைஹி கமனோதீரித கர்ப்பரத்னநாதா மதுரம் மதுவைதிபாதரக்ஷே பவதி பிரத்யபிவாதனம் விதத்தே. வேதங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை சேவிக்கின்றன. வேதங்களாலே சேவிக்கப்படுவோம் தானே எம்பெருமான். அதனாலே அண்ணா தாராளமா எம்பெருமானுடைய திருவடியை வேதங்கள் எல்லாம் அபிவாதனம் பண்ணுகின்றன. சேவிச்சா குழந்தைகள் அபிவாதனம் பண்ணுவான். பிரம்மச்சாரி குழந்தைகள் பெரியவாள்லாம் இருக்காள், அவள்லாம் சேவிச்சானா அபிவாதனம் பண்ணுவா. அபிவாதையே அப்படின்னு ஆரம்பிச்சு இன்ன கோத்திரம் இன்ன சூத்திரத்துல இருக்கக்கூடிய நான் சேவிக்கிறேன்னு அர்த்தம். நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இப்படி சொன்ன உடனே அந்த பெரியவா இருக்காளியா, யாரை சேவிக்கிறாளோ அவ என்ன பண்ணணும், பதிலுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு பிரத்யபிவாதனம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. அபிவாதனம் பண்ணால் பிரத்யபிவாதனம் பண்ணணும். யாராவது கீழ் விழுந்து சேவிச்சா நல்லா ஆசீர்வாதம் பண்ணணும். அதை எப்படி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் கூட இருக்கு. போ ஆயுஷ்மான் பவன்லாம் வரும். ஏன் ஆயுஷ்மானாக இருக்கணும், இப்படி எல்லாம் தீர்காயுஷ்மான் பவன் சொல்றாள். தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவன்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி ரீதியில ஆசீர்வாதம் பண்ணணும். இப்ப வேதங்கள் எல்லாம் எம்பெருமானை சேவிக்கின்றன, திருவடியை சேவிக்கின்றன. அப்ப பதிலுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமே திருவடி.
எப்படி ஆசீர்வாதம் பண்றார் அப்படின்னா அந்த பாதுகையினுடைய நாதம் மூலமாக ஆசீர்வாதம் பண்றார். அப்ப பாதுகையானவர் பிரத்யபிவாதனம் பண்றார் அப்படின்னாரு. விஹிதேஷு விவாதனேஷு வேதைஹி கமனாதீரித கர்ப்ப ரத்னநாதா. கமனம்னு போயின்னு இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்னங்களுடைய நாதங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு பாதுகையானவள் வேதத்துக்கு அவர் பதில் ஆசீர்வாதம் பண்றார். திருமால் எழுமே வேத பாராயணம் பண்றோம் இல்லையோ, அதுதான் எம்பெருமான் திருவடிக்கு வேத பூஷணம். அப்ப பாராயணம் முடிக்கச்சா கடைசியில பாதுகை சிரஸ்ல வைக்கிறார் இல்லையோ, அதான் பாதுகையினுடைய பிரத்யபிவாதனம் அப்படின்னா பாதுகையினுடைய ஆசீர்வாதம். அவ பாராயணம் பண்ணி முடிச்ச உடனே பாராயணக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமா பாராயணங்கள்லாம் பண்ணி முடிச்ச உடனே அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா பெருசா பலன் எதுவும் வேண்டாம். பாதுகை சிரஸ்ல தரிசிக்கிறாள் கோஷ்டியா நின்றுண்டு எத்தனை வேதபாராயணக்காரால் இருக்காளோ அத்தனை வேதபாராயணக்காராலும் கோஷ்டியா நின்றுண்டு பாதுகை சாம்பிக்கா அவ சிரஸ்ல தரிச்சுப்பா. இதை காட்டிலும் வேற என்ன பலன் வேணும்? இந்த பலன் எப்படி இருக்குன்னு கேட்டான்னா அவர்கள் வேதங்கள் சொல்லும் போது அந்த வேத மாதாவானவர் எம்பெருமான் திருவடியில சேவிக்கிறாராம். அப்ப பாதுகையானவர் ஆசீர்வாதம் பண்றார். அப்ப வேதத்தை சொல்லிண்டே இருக்கும் போதே பாதுகை சமர்ப்பிப்பார். அப்படி விசேஷமாக இந்த ஒரு வைபவம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கா பாருங்க. ஸ்ருதிபிஹி பரமம் பதம் முராரேஹே அனிதங்காரம் அனேவமித்யுபாத்தம் இதமித்தம் இதி பிரவீஷி நூனம் அனிபாதாவனி மஞ்சுபி பிரணாதைஹி. வேத மாதாவனுடைய துவனி வரும்போது கூட பாதுகையினுடைய துவனி வருது. அந்த துவனியோட சேர்த்து வேதத்தை புரிஞ்சுட்டா அர்த்தம் நிறைய புரியுது, இல்லாட்டா புரியாதான். ஏன்னா வேதம் வேதத்துக்கு மறைன்னு பெயர். பல விஷயங்களை மறைத்துதான் சொல்லும் வேதங்கிறது, ஸ்பஷ்டமா நேரம் சொல்ல முடியாது. அதனால அனிதங்காரம் அனேவமித்யுபாத்தம் இதுதான் பகவான் அப்படின்னு வேதம் எடுத்து காண்பிக்கிறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணும் வேதம் பகவானை கஷ்டப்பட்டு சொல்றது. பகவான் சேத்தன மாதிரி இருக்க மாட்டான், அச்சேதன மாதிரி இருக்க மாட்டான், சேத்தனா சேத்தன விலட்சணனாக இருப்பான், இப்படி இல்லாம தான் சொல்லி பிரிய வைக்கிறது நமக்கு. ஆனால் பாதுகாதேவி என்ன பண்றாருன்னா இதம் இத்தம் இதுதான் பகவானுடைய திருவடி, இவர் தான் பகவான் பார்த்துக்கோங்க காமிக்கிறார். பெருமாள் ஏழை பண்ணிட்டு வேதம் நமக்கு காமிக்கிறதா இவர் தான் பகவான் அப்படின்னு காமிக்கிறதா? இல்லையே. அது பரோட்ச பிரமாணம்னு பெயர். பரோட்ச பிரமாணம் தான் கண்ணுக்கு தெரியாது. சொல்ற விஷயத்தை கேட்டுக்கலாம் புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதானே தவிர கண்ணுக்கு தெரியாது. வேதம் கண்ணுக்கு நேரம் காண்பிக்காது, கேட்டுக்கலாம் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா பாதுகா அப்படி கிடையாது. கண்ணுக்கு நேரம் கொண்டு காட்டுறாரு பெருமாள், இவர்தான் பெருமாள் சேவிங்கோ அப்படிங்கிறார். அப்ப வேத நாதத்தை காட்டிலும் பாதுகா நாதமானது விசேஷமாக இருக்கு. ஏன்னா எம்பெருமான் இவர்தான் அப்படிங்கிறத பாதுகானவர் நேரம் காண்பிக்கிறபடினாலே கண்ணுக்கு நேரே பெருமாளை காட்டுகிறார் அப்படின்னு இருக்கிறபடினாலே அது விசேஷமாக நமக்கு பெருமாள் சேவை சாதிக்கிறார், பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னு. மதுவைரி பதாம்புஜம் பஜந்தி மணிபாதாவணி மஞ்சு சிஞ்சிதேன படசீவ முகு ஸ்வயம் பிரஜானாம் அமரோபஜ்ஞமரிஷ்ட சாந்தி மந்திரம். பாதுகையுடைய நாதத்திலேயே பல வேதத்தினுடைய அர்த்தங்கள் இருக்குன்னு சொன்னேன். வேதத்தினுடைய அர்த்தங்கள்ல வேத மந்திரங்களே நிறைய இருக்கா மாதிரி இருக்கான். அரிஷ்ட சாந்தி மந்திரம் அப்படின்னு சாதிக்கிறார். சாந்தி மந்திரங்கள்லாம் வேதத்துல நிறைய இருக்கு. ஓம் சாந்தி எல்லாம் வரும். சாந்தியா இருக்கணும், சாந்தி இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். சாந்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா துக்கங்கள் எல்லாம் ஒழியட்டும் அர்த்தம். துக்கங்கள் எல்லாம் விடைபெற்று போகட்டும், உங்கள்கிட்ட எந்த விதமான துக்கங்களும் இல்லாம இருக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. அப்போ மதுவைரி பதாம்புஜம் புஜந்தி எம்பெருமானுடைய பஜந்தி, எம்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய பாதுகையினுடைய நாதத்தை கேட்கும் போது ஏதோ அரிஷ்ட சாந்தி மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கு. நமக்கு அரிஷ்டங்கள் எல்லாம் என்னென்ன அனிஷ்டங்கள் தேவையில்லாத வியாதி முதலானது என்ன வருமோ அதுக்கெல்லாம் மொத்தமும் சாந்தி வரும். ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா 4 பேர் வைதிகால கூட்டு வச்சு வேத மந்திரங்களை சொல்லி ஆத்துல ஏதாவது நல்ல சாந்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வந்திருக்கிற கஷ்டங்கள்லாம் போறதுக்கு சாந்தி மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கான் பாதுகையினுடைய நாதம் அப்படின்னு. அகமுபரி சமஸ்த அதே மாதிரி இது மாதிரி பல இடத்துல இருக்கு. முன்னாடியே நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். மாங்கல்ய சுக்திரணக தவ மஞ்சு நாதைஹி ரங்கநாதன் புறப்பாடும் போது மாங்கல்ய சுக்தி பாடுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதனால மாங்கல்ய சுத்தம் சொல்லுகிறார்.
அரிஷ்ட சாந்தி மந்திரம் சொல்லுகிறார். இதெல்லாம் பாதுகையை சொல்ற மாதிரியா என்ன தாற்பயம் அப்படின்னா, அந்த பாதுகையின் ஆதத்தை நம்ம கேட்டு பாதுகையை சிரஸ்ல வச்சுட்டா அரிஷ்டங்கள் எல்லாம் சாந்தி ஆயிடும், மங்களங்கள் எல்லாம் வந்துவிடும் நமக்கு கிட்டே என்பதாக. இது மட்டுமல்ல, இந்த மாதிரி க்ஷேமத்தை மட்டுமல்ல, வேதாந்த அர்த்தத்தையே பாதுகை சொல்றார். அகம் உபரி சமஸ்த தேவதானாம் உபரி மமைஷ விபாதி வாசுதேவஹ ததிஹ பரதரம் ந கிஞ்சிதாஸ்மாத் இதி வதசி வபதாவனி பிரணாதைஹி. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டிய விஷயம் உபநிடத்துல என்ன கேட்டா, எல்லாரை காட்டிலும் எம்பெருமான் பரபிரம்மா, மிக மிக உயர்ந்த பிரம்மா. பெருமாளுக்கு வேதத்துல என்னென்ன பேர் தெரியுமா? பரபிரம்மா, பரமாத்மா, பரதத்துவம் அப்படிதான் பெயர். பரன்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். அதை காட்டிலும் உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாதபடி உயர்ந்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு. பரஜ்யோதிஹி அப்படிதான் வரும். அப்ப வேதம் இப்படிதான் சொல்றது. அதைத்தான் பாதுகையும் சொல்றாராம். என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் எம்பெருமான் தான் காண்பிக்கிறார். எப்படின்னா, அகம் உபரி சமஸ்த தேவதானாம், எல்லா தேவர்களையும் எடுத்துக்கோங்க, எல்லா தேவருடைய தலைமையிலையும் என்ன இருக்கு பாருங்கன்னா பாதுகை இருக்கார். எல்லாரும் பாதுகை சிரசாலே தலைவரங்கி ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரம்மா, சிவன், இந்திரன் முதலானவர்கள் தான். அப்ப அவளுடைய தலை மேலே இந்த பாதுகை இருக்கார். அந்த பாதுகை மேலே பகவானுடைய திருவடி இருக்கார். அந்த திருவடியை வச்சு பார்த்தா அப்படியே மேல பகவான் வாசுதேவன் இருக்கார். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எம்பெருமான் வாசுதேவனை காட்டிலும் உயர்ந்தவர் யாரும் கிடையாது அப்படின்னு பாதுகா காமிக்கிறார். அகம் உபரி சமஸ்த தேவதானும், எல்லா தேவனுடைய தலையிலையும் நான் இருக்கேன், என் மேல பகவான் இருக்கேன். உபரி மமைஷ விபாதி வாசுதேவா. அப்ப வேதத்திலே சொன்ன பரதத்துவம், பரமாத்மா, பரம்பிரம்ம, பரஜோதிஷ் அப்படிலாம் சொல்றது, அந்த பரம்னு வந்தது எல்லாமே எம்பெருமான் தான், இந்த பகவான் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு தன்னுடைய நாதத்தினாலே காண்பிக்கிறார். ஸ்வேஷு ஸ்வேஷு பதேஷு கிம் நியமயஸ்யஷ்டோ திசாம் ஈஸ்வரானே சைராலாபகதா பிரவர்த்தயசி கிம் த்ரையா சகாசீனயா ரங்கேஷஸ்ய சமஸ்தலோகமஹிதம் பிராப்தா பதாம்போருகம் மா பைஷ்டீரிதி வாசமுதீரய சிவாம் மஞ்சுஸ்வனை பாதுகே. அது பாதுகா கிட்ட இந்த கேள்வி தேசிகனே கேட்கிற. பாதுகா தேவியே, அடிக்கடி ஏதோ ஒரு சப்தம் பண்ணிட்டே இருக்கிற, என்ன பேசுறீரு? பாதுகையிலே இந்த சப்தம் வந்துட்டு இருக்கு. ரங்கநாதன் புறப்பாடும் போது பாதுகையில சப்தம் வந்துட்டே இருக்கு. இப்ப என்ன சப்தம் வந்து என்ன பேசிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு கேட்கிற. ரொம்ப புரியல. சேஷு ஸ்வேஷு பதேஷு கும் நியமயஸ்யஷ்டோ திசாம் ஈஸ்வரானே. அப்படியே ரங்கநாதனோட பாதுகையோட, ரங்கநாதன் பாதுகையோட அப்படியே எழுந்துடும் போது பாதுகைன்னு நாதம் வரும்போது ஏதோ சொல்றாருன்னு வாசம் தெரியுது, என்ன சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை இப்படி இருக்குமோ, தேவர்களை எல்லாம் பார்த்து, தேவர்கள் எல்லாம் நீங்க உங்க காரியங்கள்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கா, கொஞ்சம் தள்ளிக்கோங்க, பெருமாள் வந்துட்டு இருக்கார், உங்க காரியத்தெல்லாம் நன்னா பார்த்துக்கோங்கோ அப்படின்னு அவர்களை நியமனம் பண்றோமோ ஒருவேளை. ஏன்னா தேவர்கள்லாம் பாதுகை சிரசால தாங்கிக்க போறான். அப்ப அந்த சமயத்துல அவ சிரஸ் அந்த விஷயத்த சொல்லிடுறா, என்ன சௌக்கியமா, உங்க காரியங்கள்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கா, ஒரு குறைவு இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னா அடியேன்னு சொல்றாள். ஒருவேளை தேவர்களோட இந்த மாதிரியான சில நியமன வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறாரோ என்ன. சைராலாபகதா பிரவர்த்தயசி கிம் த்ரையா சகாசீனயா அப்படின்னு ஒருவேளை இப்படி இருக்குமோ. ஒருவேளை வேதங்கள் எல்லாம் எம்பெருமானோட கூடவே வரும்பொழுது, அந்த வேதங்களாலே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அப்ப வேதமாதாவோட இவரும் பேசுறாரு போல இருக்கு. ஏன்னா வேதங்கள்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும்போது கூட தானும் உட்காந்து இருந்து அவளோட கொஞ்சம் பேச்சுவார்த்தை, அதாவது கொஞ்சம் வார்த்தை பேசலாமே அப்படின்னு தெரியா சகாசினா கூட உட்காந்து வார்த்தை சொல்லலாமே கொஞ்ச நாளி அப்படின்னு வேதங்களோட கூட பாதுகை தன்னுடைய நாதத்தாலே பேசுகிறாரோ. ஒருவேளை அது இருக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே பெருமாளுக்கு கைங்கரியம் தான் லட்சியம், வேதத்துக்கும் சரி பாதுகைக்கும் சரி. வேதத்திலையும் நாதம் இருக்கு, பாதுகையிலையும் நாதம் இருக்கு. அதனால வேதத்தின் நாதத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணும்போது பாதுகா தன் நாதத்தினாலே அந்த வேத மாதாவோட பேசுற அப்படின்னு இருக்கும். ரங்கேஷஸ்ய சமஸ்தலோகமஹிதம் பிராப்தா பதாம்போருகம் மா பைஷ்டீரிதி வாசமுதீரய சிவா மஞ்சுஸ்வனை பாதுகே. இல்ல ஒருவேளை அதுவும் இல்லாம வேற ஒண்ணா இருக்கும். நம்ம ஜனங்கள், ஆசிரித ஜனங்கள், சேவிக்கு வந்த ஜனங்களை பார்த்து மா பயப்பட வேண்டாம், பயப்படாதீர்கள், மா சுச்சாக கவலைப்படாதீர்கள், மா பைஷ்டீஹி பயப்பட வேண்டாம்னு
நமக்கு சொல்றாரோ ஒருவேளை. வேதத்துக்கு சொல்றதெல்லாம் என்ன காரணம்? வேதத்துக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? அதாவது என்ன கேட்டான்னா, நமக்கு தானே முக்கியம். தேவர்களோட சொல்றதை காட்டிலும், வேதங்களோட பேசுறதை காட்டிலும், தேவர்களோட பேசுறதை காட்டிலும் நம்மோட பேசுறது முக்கியம். அது வரும் தேவர்கள் வேதங்கள், தேவ வேதன் மாத்தி வருது. அதை காட்டிலும் நம்மளாம் கேதத்துல இருக்கும். அதனால நம்ம கிட்ட விஷயம் சொல்றதுதான் முக்கியம்னு. நீங்க யாரும் பயப்படாதங்கோ, மாபைஷ்டீஹி, பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்க பயத்தை போக்கி அபயத்தை கொடுப்பதற்காகவே நான் இருக்கேன், எம்பெருமான் இருக்கிறான்னு பாதுகையை நமக்கு சொல்றது. அப்ப பாதுகையை நம்ம சிரசால தரிக்கும் போது பாதுகையை நமக்கு சொல்ற செய்தி அதுதான், மா பைஷ்டீஹி, பயப்பட வேண்டாம் அப்படின்னு, எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றதோ. ஆக பாதுகா நாதத்துல இத்தனை அர்த்தம் இருக்கலாம் அப்படிங்கிற. வகுலதர தனுஸ்வம் சம்ஹிதாம் யாமபஸ்யஹ ஸ்ருதி பரிஷதி தஸ்ய சௌரபம் யோஜயந்தி ஹரிச்சரண சரோஜா மோதசம் மோதிதாயாஹ பிரதிபதரமணீயாஹ பாதுகே தே நிநாதாஹ. வேதம் வேதம் சொல்லச்சு முக்கியமான ஒரு விஷயம். அது பாதுகையே சொன்ன வேதம், அதுதான் திருவாய்மொழி. வகுலதர தனுஸ்வம், பாதுகை தானே நம்மாழ்வார். நம்மாழ்வாராக பாதுகை அவர் ஒரு வேதம் சொன்னார் இல்லையா, அதை மறக்க முடியுமா? சம்ஸ்கிருத வேதத்தினுடைய துவனி பாதுகானுடைய துவனி இருக்கட்டும். பாதுகையினுடைய சொந்த வேதம், பாதுகையை அருளி செய்த, நம்மாழ்வாராக இருந்து பாதுகையை அருளி செய்த வேதம் இருக்கு இல்லையோ, அந்த வேதத்தையும் இந்த சம்ஸ்கிருத வேதத்தையும் ரெண்டும் சேர்த்து உபய வேதாந்தம் அப்படின்னு ஆச்சாரியால் கொண்டாடுறாளே, அதுக்காக இந்த ஸ்லோகம். என்ன கேட்டா, ஸ்ருதி பரிஷதி தஸ்யாக சௌரபம் யோஜயந்தி, ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டான். ஏன்னா அதுல இருக்க அர்த்தம் இதுல இருக்கு அப்படிங்கிறது மட்டுமல்ல, இதனுடைய வாசனை அதுக்கு தேவையா. திருவாய்மொழியினுடைய வாசனை சேர்ந்து அந்த சம்ஸ்கிருத உபநிஷத்திற்குள்ளயோ வேதாந்தம் அதுவும் சேர்ந்து இருக்கும்போது நல்ல வாசனையா இருக்கும், நிறைய அர்த்தங்கள்லாம் தெரியும். அதனால நம்ம ஆச்சாரியெல்லாம் என்ன பண்றாங்க கேட்டான்னா, இதையும் அதையும் சேர்த்துதான் அர்த்தம் சொல்லுவான். திருவாய்மொழி சொல்லச்சா சம்ஸ்கிருத வேதங்கள்லாம் சொல்லுவான், சம்ஸ்கிருத வேதம் சொல்லச்சா திருவாய்மொழியெல்லாம் சொல்லுவான். ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கும்போது நன்னா வாசனையோடு சேர்ந்து இருக்க மாதிரி நன்னா இருக்குமா. ஹரிச்சரண சரோஜா மோதசம் மோதிதாயாக, அது என்ன சமயம் வாசனை வாசனைங்கிறது. இந்த திருவாய்மொழிக்கு என்ன வாசனை, வேதத்துக்கு என்ன வாசனைன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் சேர்ந்து இருக்கிற ஒரே வாசனை பெருமாளுடைய திருவடி வாசனை, திருவடி தாமரை வாசனைங்கிறது தான். சரணாம் போஜம் இருக்கு இல்லையா, திருவடி தாமரை வாசனை தான் ரெண்டுமே பங்கு போட்டு இருக்கு போல. பிரதிபத ரமணீயாக பாதுகே தே நிநாதாக. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த வேதத்துக்கே வாசனை சேர்க்கும்படி திருவாய்மொழி இருக்கு அப்படின்னு இருக்கு. அப்படின்னால உன்னுடைய பாதுகே, உன்னுடைய சப்தங்கள் எல்லாம் நாதங்கள் எல்லாம் பிரதிபத ரமணியா, ஒவ்வொரு பதத்திலையும் நீ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஆனந்தமா இருக்கு. திருவாய்மொழியில ஒவ்வொரு அடினா ஒவ்வொரு பாதம், ஒவ்வொரு வரியிலையும் ஆனந்தமா இருக்கணும். பிரதிபதங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். பாதுகை ஒரு பதம் எடுத்து வச்சாருன்னா அது ரமணீயமா இருக்கு. திருவாய்மொழி ஒரு பதம் ஒரு அடி எடுத்து வச்சா அது ரமணீயமா இருக்கு. அதாவது ஒவ்வொரு வரியும் ரமணீயமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியெல்லாம் என்ன பண்ணான்னு கேட்டா, திருவாய்மொழியை வைத்துண்டு அந்த வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொல்றான். என்ன ரெண்டும் ஒத்து போற அப்படின்னால முதல்ல திருவாய்மொழி அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சம்ஸ்கிருத வேதாந்தத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சுட்டோம் வச்சுக்கோங்க, நல்லா புரியும். முதல்ல சம்ஸ்கிருத வேதாந்தம் அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், குழப்பம்தான் வரும். அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் எத்தனையோ இருக்கு. ஆனால் திருவாய்மொழியை வைத்துக்கொண்டு சம்ஸ்கிருத வேதத்தை பார்த்தான்னா ஆச்சரியமா அர்த்தம் தெரியும். அப்பதான் அந்த வேதத்தினுடைய வாசனை அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதனால இந்த வாசனையோடு சேர்த்து பார்த்தாதான் அதனுடைய பிரபாவம் நமக்கு புரியும். அது இல்லாம இந்த திருவாய்மொழி இல்லாம அர்த்தம் சொல்றாங்கன்னா வாசனை இல்லாத வேதாந்தம் சொல்லிட்டு இருக்கு. வரட்டு வேதாந்தம், ஒரு வாசனை கிடையாது, ஒரு ருச்சி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வெறும் வரட்டு வேதாந்தமா வேதாந்தம் பேசிட்டு இருக்கான். இது அப்படி கிடையாது, வரட்டு வேதாந்தம் இல்லை, இது பக்தியோடு கூட இருக்கக்கூடிய வேதாந்தம், பகவத் அனுபவத்தோடு கூட இருக்கக்கூடிய வேதாந்தம். இந்த வேதாந்தம் நமக்கு கிடைக்கணும்னா அந்த திருவாய்மொழி தேவையா இருக்கு. திருவாய்மொழியோடு சேர்த்து அர்த்தம் பார்க்கலாம். அப்படிதான் நமக்கெல்லாம் முதல்ல திருவாய்மொழியை சொல்லி கொடுத்துருவா, சின்ன வயசுலேயே எம்பெருமானை சேவிக்க சொல்லி கொடுத்துருவா. அப்புறம் வேதாந்தம் பார்த்தா அந்த எம்பெருமானுக்கும் வேதாந்தத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் நல்லா புரியும். அப்ப ஆனந்தமாக வேதாந்தத்தை சொல்லி எம்பெருமானை அனுபவிக்கிறோம், எம்பெருமானை அனுபவிச்சுட்டே வேதாந்த பாராயணம் பண்றோம், காலக்ஷேபம் கேட்கிறோங்கிற இந்த ஒரு பெருமை இருக்கும், இந்த ஒரு அனுபவம். இது மற்ற
மற்ற மதங்கள்ல கிடையாது. இதெல்லாம் அத்வைதம் முதலான மதங்கள்ல இதெல்லாம் வரவே முடியாது. அப்படி ஏற்பாடு பண்ணுவார் யாருன்னா பாதுகை தான். ஏன்னா வகுலதரதனுஸ்வம் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணி பாதுகையானவர் இப்படி வேதத்துக்கு வாசனையை ஊட்டி நமக்கு வேத அர்த்தங்கள் எல்லாம் புரியும்படி நாம் அனுபவிக்கும்படி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இதனுடைய பெருமை அப்படின்னு. அதே மாதிரி பல வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் பாதுகை சொன்னார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. அதுல குறிப்பாக சரணாகதி உபாயம், அப்புறம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மோட்ச பலன், இது எல்லாமே இருக்கு. அது எப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். அநாதிமாயா ரஜனீவசேன பிரஸ்வாபபாஜாம் பிரதிபோதனார்ஹாம் பஷ்யாமி நித்யோதிதவாசரஸ்ய பிரபாதனாந்தீம் இவ பாதுகே த்வாம். பாதுகையினுடைய நாதமானது நம்மளெல்லாம் எழுப்புறதான். பிரபாத நாந்தி அப்படிங்கிற காலங்காத்தால மங்கள கீதங்கள்லாம் சொல்லி எழுப்பினோம்னா நமக்கு நாள் முழுக்க நன்னா இருக்கும். ராத்திரி இருட்டு போயிடுது இல்லையா, காத்தால சுப்பிரபாதம்னுவா. சுப்பிரபாதம், சுன்னா குட், பிரபாதம்னா மார்னிங், சுப்பிரபாதம்னா குட் மார்னிங். அதை தான் சொல்லிட்டு இருக்கு. சுப்பிரபாதம், நல்ல பிரபாதம் இருக்கணும், நல்ல காலை பொழுது இருக்கணும். அப்ப காத்தால எழுந்துக்கிச்சே நல்ல நாதங்கள் எல்லாம் கேட்கணும். நல்ல பறவைகளுடைய நாதங்கள், நல்ல வேத நாதம், நல்ல மங்கள வாத்தியங்கள், நல்ல பாட்டுகள், இதெல்லாம் கேட்கணும் காலங்காத்தால எழுந்திருக்கச்சே இல்லையா. அப்ப பாதுகாதேவி அதை தான் பண்றாரு. நமக்கு ராத்திரி போய் கார்த்தால எழுந்திருக்கச்ச நல்ல நாதமா இருக்கணும், நல்ல மங்கள நாதமா இருக்கணும். அதை கேட்டுண்டே நீங்க எழுந்து வாங்கோ, நாள் முழுக்க நன்னா இருக்கணும் அப்படிங்கிறார். எங்க காத்தால எழுந்துக்கச்ச பாதுகாநாதம் எங்க கேட்கறதுன்னா, இது நித்தியப்படி ராத்திரியை சொல்லல. இந்த சம்சாரமே ஒரு ராத்திரி மாதிரி. ஆலாதிமாயா ரஜனி வசேன, சம்சாரத்தை ராத்திரின்னு சொல்றது உண்டு. அந்த ஞானம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பொழுது விடிய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். உபாயம் பண்ணி சீதை கொண்ட போனோம்னு வச்சுக்கோங்க, பொழுது விடிஞ்சிருத்துன்னு அர்த்தம். அப்ப இந்த பாதுகாதேவி என்ன பண்ற, நமக்கு போறோம், ராத்திரி தூங்கினதெல்லாம் போறோம், சம்சாரத்துல தூங்கினதெல்லாம் போறோம், எழுந்திருங்க, எழுந்திருந்து மேல நல்ல ஞானத்தை பெற்றுக்கொண்டு மோட்ச உபாயத்தை செய்து மோட்சத்தை போங்கன்னு எழுப்புற. இப்போ அதான் பிரபாத நாந்தி. திருப்பாவையில நாச்சியார் சொல்றாரு, திருப்பாவையில நாச்சியார் 10 பாட்டுல எழுப்புற, சம்சாரிகளை எழுப்புகிறார்னு வரும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எந்த ஆழ்வாராவது யாராவது சம்சாரிகளை எழுப்பியிருக்கானா? பெருமாளை தொண்டடிப்புடையாழ்வார் பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடினார் அப்படின்றது. விஸ்வாமித்தர் முதலானவர்கள்லாம் பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடினார். தூங்கின் இருக்கிற உறங்கி கொண்டிருக்கிற சம்சாரிகளை எழுப்பினார்கள் யாராவது. ஆனா 10 பாட்டில் எழுப்பார். எழுந்திராய் பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு. தூங்கினது போற எழுந்திருங்கோங்க, எழுந்து திருப்பாவை சொல்லுங்க. எழுந்திருக்கிறது எதுக்கு கேட்டா, அப்ப தூக்கம்னா என்ன கேட்டான்னா, பகவத் ஞானம் இல்லாமல் சம்சாரத்தில் இருக்கிறது தான் தூக்கம். விழிப்பு அப்படின்னா பகவத் ஞானம் வர ஆரம்பிச்சதுன்னா விழிப்பு அப்படின்னு அர்த்தம். அந்த விழிப்பை தான் பாதுகாத வேண்டிய நாதம் கொடுக்கிறார். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போதே பாதுகை கிட்ட போய் சரி நம்ம தலையை குனிஞ்சோம்னா அந்த அனுகிரகம் வந்தானா மெதுவா அந்த தூக்கத்திலிருந்து விழிப்பு வர ஆரம்பிக்கிறது, அஜ்ஞானத்திலிருந்து ஞானம் வர ஆரம்பிக்கிறது. சம்சார இருட்டு ராத்திரியிலேருந்து மெதுவாக வெளிச்சம் வந்து மெதுவாக நாம இப்போ மோட்சத்தை குறிச்சு போக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற நிலை ஏற்படுகிறது. இதுக்கு பாதுகாதேவியினுடைய பிரசாதம், அனுகிரகம், பாதுகாதேவியினுடைய நாதம் அப்படிங்கிறது மிகவும் தேவையாக இருக்கு. என்ன அர்த்தம்? அயமயமிதி தைஸ்தைஹி கல்பிதான் அத்வபேதான் பிரதிபதமவலோக்ய பிராணினாம் வியாகுலானாம் சட்டுலமணிகலாபைஹி சௌரிபாதாவனித்வம் முகரயசி விகாரைஹி முக்தகண்டா முக்திகண்டா பதாக்ரியம். இப்போ மெதுவா எழுப்ப ஆரம்பிச்சுட்டார். எழுப்புறதுனா என்னன்னு கேட்டா ஞானம் கொடுத்து, பகவானை பற்றியான ஞானம் இல்லாமல் அஜ்ஞானத்துல இருந்த நம்மை மெதுவாக ஞானம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பாதுகை சிரஸ்தை வச்சுட்டு தான் ஆரம்பிக்கிறார். திவ்ய பிரபந்த கோஷ்டியில ஆரம்பத்திலேயே பாதுகையை சிவனை தரிச்சுக்கணும். அதுல இருந்து ஆரம்பமே அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது பாதுகா தேவி வழி காமிக்கிறாராம் நமக்கு.
அயமயமிதி தைஸ்தைஹி கல்பிதான் அத்வபேதான். ஞானம் வர ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்க, உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய புஸ்தகங்கள்லாம் எடுத்து படிப்பான், நிறைய பேர்கிட்டலாம் போய் கேட்போம், இது அப்படியா அது அப்படியா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துருக்குன்னா உடனே அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், பாஸ்கரா துவைத்தம், யாதவ பிரகாசர் மதம் நிறைய இருக்கு. எல்லாரும் வழி காமிக்கிறதோ இதுதான், இதை இந்த வழியில வாங்குங்கிறான், அவளை போனா அவ இந்த வழியில வாங்குங்கிறான், அவளை இன்னொருத்தர் போனா அவ இந்த வழியில வாங்குங்கிறான். இவன் ஒவ்வொரு வழியா பாக்குறான், இதுல எது தேவையில்லைன்னு தெரியலையே. சங்கரர் பார்த்தா அவர் ஒரு மாதிரி சொல்லியிருக்கார், பாஸ்கரர் பார்த்தா அவர் வேற மாதிரி சொல்லியிருக்கார், யாதவ பிரகாசர் பார்த்தா அவர் வேற மாதிரி சொல்லியிருக்கார், துவைத்தத்துல பார்த்தா அவ வேற மாதிரி சொல்லியிருக்கா. அப்ப இதுதான் வழி, இங்க வாங்குவோங்க. மெட்ராஸ்ல சென்ட்ரல்ல போய் இறங்கினோம் வச்சுக்கோங்க, ஆட்டோக்கார மொத்தவரை அவனை பிடிங்கி இழுத்துன்னு போடுவான். இங்க வாங்க, மயிலாப்பூர் தானே நான் ஒருத்தன், திருவள்ளிக்கேணி தானே அப்படின்னு நான் ஒருத்தன், நங்கநல்லூர் தானே அப்படின்னு நான் ஒருத்தன், இழுத்து பைய பிடிச்சு இழுத்து உட்காந்து வச்சிருந்தோம். நமக்கு முக்கியமான விஷயம் என்ன கேட்டோம்னா, அந்த ஆட்டோக்காரர்கிட்ட சிக்கிக்க கூடாது. ஒரு பெரிய விஷயம் இது, சிக்கணும்னா நம்மளை மொட்டை அடிச்சிருவான். அந்த மாதிரி மற்ற மதங்கள் எல்லாம் என்ன பண்றான்னா, அயமயம், இதுதான் தெரியும், அயமயமிதி அப்படின்னு அவெல்லாம் சொல்றான். கல்பிதான் அத்வபேதானே, பல வழிகளை காமிக்கிறான். இந்த வழியில வாங்குவோங்கிறான், இன்னொருத்தர் இந்த வழியில வாங்குங்கிறான், இன்னொருத்தர் இந்த வழியில வாங்குவோங்கிறான். அப்ப பாதுகாதேவி என்ன பண்ற, எந்த வழியிலும் போக வேண்டாம், நான் சொல்ற வழியில வாங்குவாங்க. முகரயசி விகாரைஹி முக்தகண்டா பதாக்ரியம், ஆச்சரியமான ஒரு வழி. இதான் ஸ்ரீமத் வேத மார்க்கன்னு பேர் வச்சிருக்கேன். அது இந்த ஸ்ரீமத் வேத மார்க்கன்னு சொல்ற மாதிரி அழகா ஒரு வழி இருக்கு. இந்த வழியை நான் காண்பிக்கிறேன், பாதுகை வழியில போங்க, மற்ற வழியெல்லாம் வேண்டாம், பாதுகை வழி அப்படின்னு ஒரு வழி இருக்கு. பாதுகை சிரஸ்ல தரிச்சுண்டு அதுக்கப்புறம் ஆச்சாரியாள்கிட்ட கேட்கறது, அதான் பாதுகை வழி. நீங்க எங்க வேணா போங்களேன், கோயில்லாம் பாதுகா வழி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆச்சாரியன் சன்னிதியில் போனா அங்கேயும் பாதுகை இருக்கார், பெருமாளுடைய பாதுகை இருக்கார், ஆச்சாரியனுடைய பாதுகை இருக்கார். அந்த பாதுகையை சடாரிய தலையில தாங்கிக்கிறோம், தாங்கிட்டு அந்த பாதுகை என்ன வழி சொல்றாரோ அந்த வழியில போயிட்டு இருக்கும். மற்றவெல்லாம் இந்த வழி அந்த வழி காமிச்சா அங்கெல்லாம் போகிறது இல்லை. அந்த மாதிரி நமக்கு வழி காண்பித்து அனுகிரகம் பண்றோம். நிஜபத வினிவேஷாத் நிர்விசேஷ பிரச்சாரான் பரிணமயசி பக்தான் ரங்கநாதோ யதாமாம் இதி விஹரண காலே மஞ்சுசிஞ்சா விசேஷைஹி ஹிதமுபதிசசீவ பிராணினாம் பாதுகே. இந்த வழியில வாங்குவோன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த வழியில ஹிதத்தை சொல்லணும், என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், என்ன உபாயம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா. அதான் ஹிதோபதேசம்னு பேரு. அந்த ஹிதோபதேசம் பாதுகா பண்றாரு தன்னுடைய நாதம் மூலமாக. இது இல்லாட்டா அந்த ஹிதோபதேசம் பாதுகை பண்ணலைன்னா என்ன ஆகும் கேட்டா, நிஜபத வினிவேஷ நிர்விசேஷ பிரச்சாரான், நிறைய பிரச்சாரம் லோகத்துல இருக்கு. அந்த காலத்துல தேசியனே போட்டிருக்க பிரச்சாரம்னு ஒண்ணு நடக்கிறதுக்கு பாருங்க, அது எக்கச்சக்கமா நடக்குது. நம்ம மதத்துக்கு தான் உண்மையில பார்த்தா பிரச்சாரம் குறைவு. நம்ம பெரியவாள் ரொம்ப பயந்துன்னு இருக்கான், சொல்லலாமா வேணாமா மற்ற பேருக்கெல்லாம் அப்படின்னு. ஆனா மற்ற மதங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சாரம் நடக்குது, எல்லாம் நிர்விசேஷ பிரச்சாரங்கிற வேடிக்கையா சொல்றார் சுவாமி. ஏன்னா அத்வைத மதத்துல நிர்விசேஷம் சொல்றா, ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றா. நிர்விசேஷம்னா என்னன்னு கேட்டா, பரபிரம்மத்துக்கு எந்த விதமான விசேஷமும் கிடையாதுங்க. அதுதான் விசேஷம், ஒரு விசேஷமும் கிடையாது அவங்க கிட்ட அப்படின்னு. நிர்விசேஷ மதம்னே பேர் அவன் மதத்துக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பரபிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷங்கள் யாருக்குமே கிடையாது. அத்தனை விசேஷம், அத்தனை கல்யாண குணங்கள் என்ன, அத்தனை திருநாமங்கள் என்ன, அத்தனை திருமேனிகள் என்ன, அத்தனை தாசர்கள் நித்திய சூரியர்களா இருக்கிறவர்கள் என்ன, அத்தனை வேதாந்தங்கள் என்ன, இத்தனை விசேஷங்கள் யாருக்குமே கிடையாது. அனந்தமான விசேஷங்கள் இருக்குன்னு நாம சொல்றோம். அவ ஒரு விசேஷமும் கிடையாது அப்படிங்கிறார். அதான் நிர்விசேஷ பிரச்சாரம்ங்கிறார். அதை பிரச்சாரம் நல்லா பண்றா இல்லையா, அந்த பிரச்சாரம் போக்கி நல்லபடியா ஆக்கறார் பாதுகா. அதுக்கு உதாரணம் என்னன்னா, நிஜபத வினிவேஷ நிர்விசேஷ பிரச்சாரான் பரிணமயசி பக்தான் ரங்கநாதோ யதாமாம். என்னையே எடுத்துக்கோங்கன்றார் பாதுகை. என்ன உதாரணமா எடுத்துக்கோங்க. லோகத்துல பாதுகைன்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன், காலில் போட்டுக்கிற ஒரு சாதாரணமான ஒரு வஸ்து. இதை எல்லாரும் தான் போட்டுக்கிறா. காலில் பாதுகை போட்டுக்காதவா யாரு, அவவா பாதுகை வச்சுட்டு இருக்கா இல்லையோ. ஆனால் ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாக்கு இருக்கிற பிரபாவம் யாருக்கு உண்டு? அப்ப மற்ற பாதுகையில நிர்விசேஷம், ஒரு விசேஷமும் கிடையாது. ஆனா ரங்கநாதனுடைய பாதுகாங்கிறதுக்கு அனந்த விசேஷம் இருக்கு.
என்ன கேட்டா ரங்கநாத திவ்யமணி பாதுகை மொத்த பேரும் சிரஸ்ல தாங்கிக்கிறா, தேவர்கள்லாம் தாங்கிக்கிறா, சுயேஷ்வரெல்லாம் தாங்கிக்கிறா, பக்தர்கள் எல்லாருமே தாங்கிக்கிறார்கள் இல்லையா? இந்த ஒரு பிரபாவம் யாருக்குமே கிடையாது. அதனால பாதுகாதேவி சொல்ற, என்ன உதாரணமா எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த விசேஷமும் கிடையாது, பாதுகை தானே, எல்லாரும் பாதுகைன்னா சாதாரணமா நினைப்பான், இழப்பம் கூட நினைப்போம். ஆனால் பெருமாள் என்ன மாத்திட்டார். இப்ப பாதுகைன்னா எல்லாரும் தலையை குனிஞ்சு தலையாலே வணங்குறாங்க. அதனாலே அப்படிப்பட்ட பெருமாள் உங்களையும் மாத்துவார். நீங்களும் நிர்விசேஷமா இருந்தீங்கன்னா, எனக்கு அவனுக்கு தான், அவன் எல்லாரையும் கூட சாதாரணம் இல்லை, சாதாரணமா இருக்கிறவாள் கூட விசேஷமாக ஆக்கிடும். எப்படி பாதுகாதேவி சொல்றார், சாதாரணமா இருந்த பாதுகைய எம்பெருமான் திருவடி பட்டு ரொம்ப விசேஷமா ஆக்கிட்டாரு. அந்த மாதிரி சாதாரணமா இருக்கிறவங்களை விசேஷமாக ஆக்கணும் அப்படின்னா பெருமாளுடைய திருவடி தான். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே தான் வழி, வேற வழி கிடையாது. அப்படி இல்லாட்டா மற்ற சம்சாரிகளோட நீங்களும் ஆயிடுவோங்க, ஒரு விசேஷமும் இல்லாமல் ஆயிடுவோங்க. ஏன்னா இந்த நிர்விசேஷம் ஒரு விசேஷமும் கிடையாதுங்கிறத எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. மற்ற மதங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு விசேஷமும் கிடையாது இதுதான் சொல்லிட்டு இருக்க. ஆனால் நமக்கு விசேஷம் உண்டு, நீங்கள் விசேஷமானவர்கள்னு ஆக்கிறவர் பெருமாள். அதுக்கு என்னைய உதாரணமாகவோ என்னை விசேஷமுடையவராக ஆக்கிட்டார் அப்படின்னு இப்படி சொல்லி, ஆக பெருமாளை ஆசிரியுங்கோ, ஆசிரியிச்சால் அதுதான் விசேஷம். பெருமாளை ஆசிரியிக்காட்டா அதுதான் நிர்விசேஷம், அதான் அத்வைதம். பெருமாளை ஆசிரியிச்சால் அதுதான் நமக்கு விசேஷம் அப்படின்னு ஒரு ஹித வார்த்தையை பாதுகாதேவியானவர் உபதேசம் பண்றார்கள். இது விகரண காலே மஞ்சு சிஞ்சா விசேஷைஹி ஹிதமுபதிசசீவ பிராணினாம் பாதுகேத்வம் விஷ்ணோரஸ்மின் பதசரசிஜே விருத்திபேதைர்விசித்ரைஹி ஐதம் பரியம் நிகமவசசாம் ஐககண்ட்யேன சித்தம் இத்தம் பும்சாம் அனுபனதியம் பாதுகேத்வம் ததேவ பிருஷ்டா சத்யம் வதசி நியதம் மஞ்சுனா சிஞ்சிதேன. இந்த மஞ்சு சிஞ்சிதம்ங்கிறது அடிக்கடி வருதுங்க. மஞ்சுனா மதுரமாக, சிஞ்சிதம்னா பாதுகனுடைய நாதம் ஒலி. சரி, இப்ப இதெல்லாம் சொல்றாரு இல்லையா பாதுகாதேவியான நமக்கு சொல்றார், தன்னுடைய தனி வழியை காண்பிக்கிறார், ஸ்ரீமத் வேத மார்க்கத்தை காண்பிக்கிறார். உங்களுக்கெல்லாம் விசேஷம் இல்லைன்னு சொன்னா நம்பாதுங்க, உங்களை போல விசேஷம் யாருக்குமே கிடையாதுன்னு பெருமாள் ஆக்குவார் அப்படின்னா சொல்றார். ஆனா சில பேருக்கு என்ன சந்தேகம் கேட்டா, ஆனா சுவாமி அவளும் வேதம் தானே சொல்லிட்டு இருக்கான், கனபாடிகள்லாம் போட்டுக்கிறான், அவளும் நிறைய நம்மளை காட்டு நிறைய வேதங்கள்லாம் சொல்றான் போல இருக்கு, அவளும் வேதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும். அப்ப அவ சொல்றதும் வேதம் தானே, நம்ம சொல்றதும் வேதம் தானே, அப்ப என்ன நமக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஏன்னா வேதங்கிறது அத்வைதம், துவைதம், விசிஷ்ட அத்வைதம் எல்லாத்துக்கும் பொது, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான், பொதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்படி இல்ல, பாதுகாதேவியான சொன்னவர் விஷ்ணோரஸ்மின் பதசரசிஜே, சகல வேதத்துக்கும் சேர்த்து மொத்தமாக எம்பெருமானுடைய திருவடிதான் தாற்பயம். எல்லா வேதமும் எம்பெருமான் திருவடியை தான் சொல்றது. அதை ஸ்தாபிச்சவர் பகவத் ராமானுஜர். ஏன்னா அவெல்லாம் வேதத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்துன்னு வியாக்கியானம் பண்றான், மித்த பகுதியை அலட்சியம் பண்ணிட்டான். எந்த பகுதியை அலட்சியம் பண்ணா அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவன் பகவான்கிறது அலட்சியம் பண்ற, ஏன்னா பிரபஞ்சமே பொய் அப்படிங்கிற. இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கிறவன், பதியாக இருப்பவன், பதி விஸ்வசியான்னு சொன்ன மாதிரி சுவாமியாக பதியாக சேஷியாக இருப்பவன் அப்படிங்கிறத அவன் அலட்சியம் பண்றான். ஏன்னு கேட்டான்னா, இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறதே பொய் அப்படிங்கிறான். பரமாத்மா ஒருத்தந்தான், அதான் அத்வைதம், ஒருத்தந்தான் பரமாத்மா அப்படிங்கிறான். அப்புறம் இந்த லோகத்துல இருக்க சேத்தனா சேதங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கு, எம்பெருமான் ஆத்மாவாக இருக்கான்னு சொல்றது அலட்சியம் பண்றான். ஏன்னு கேட்டா சேத்தனா சேத்திரங்களே பொய் தானே அப்படிங்கிறது. இப்படி எல்லாம் ஒரு வேதாந்தம் அவன் சொல்லும்போது எத்தனை வேத வாக்கியங்களை உதாசீனப்படுத்த, அலட்சியப்படுத்துற, அவமரியாதைப்படுத்துற. சுவாமி தேசியம் அழகா சொல்றார், பாதாய போதாயனகாங்கிற, கிருத்த கேலி சுக சசுகாங்கிற. சுகாச்சாரியர் சொன்னதை நீங்க கிளி சொன்ன மாதிரி வச்சுருக்கோங்க. சுக பிரம்மம் சொல்றார், கிளி சொன்னது ஆக்கிட்டாங்க, கிளி வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்க. போதாயனன் ஒருத்தர், போதாயனன், போதன்னா ஞானம், ஞான வியாசரோட சிஷ்யர். அந்த போதாயனர் சொன்னதை வச்சுன்னுதான் ஸ்ரீபாஷ்யமே பாஷ்யக்காரர் சாதிச்சார். ஆனா அவர் போதாயனர் தப்பா சொல்றேன்னு சொல்லிட்டான், அப்படியே எழுதி. அதனால உங்க மதத்தைப்படி போதாயனர் என்ன, அவர் பாதாயனர் ஆயிட்டு.
வாதனை தப்பு தப்பா சொல்றோம், பாதிக்கும்படியாக தப்பு தப்பா சொல்றத ஆக்கிட்டா நீங்க. அவன் மகரிஷிகளுக்கு மரியாதை கிடையாது, சுகபிரம்மம் முதலானவர்களுக்கு மரியாதை கிடையாது. வெறும ஸ்ரீமத் பாகவதம் சொல்றோம்னு சொல்வாளே தவிர அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சிரேஷ்டியம், அவன் தான் ஜெகத்தை சிருஷ்டிச்சாங்கிறது பாகவதத்தில் இருக்க, அது யாராவது சொல்லுவாள்? ஜெகத்து பொய்ன்னு தானே சொல்றோம். ஆக இதெல்லாம் பார்த்தான்னா பாதுகாதேவி என்ன பண்ற, அவ சொல்றதெல்லாம் நம்பாதுங்கோ. பின்ன என்ன கேட்டா, சகல வேதங்களும் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவோ அதை நம்புங்க. ஏதோ ஒரு அர்த்தம் மாத்திரம் எடுத்துக்காதுங்க. மொத்த வேதமும் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன கேட்டா, சகல ஜெகத்தையும் சிருஷ்டிச்சு ரட்சிச்சு அந்தரியாமியாக இருந்து ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுப்பவன் சாட்சாத் சர்வேஸ்வரன் எம்பெருமான் நாராயணன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அப்படின்னு பாதுக்கு அடிச்சு சொல்ற. சத்தியமா சொல்றேன்னு, சத்தியம் சத்தியம் புனசத்தியம்னு வியாசர் சொன்னார். வேதாத் சாஸ்திரம் பரநாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். வியாசரே சொல்லிட்டு போயிட்டார், கேசவனை காட்டுல உயர்ந்த தெய்வம் கிடையாது. அந்த மாதிரி பாதுகை இப்ப நான் சத்திய பிரமாணம் பண்றேங்கிற தன்னுடைய நாதத்தினால நான் சத்திய பிரமாணம் பண்றேன் கேளுங்க. எம்பெருமானைத்தான் சகல வேதங்களும் சொல்லுகின்றன. நீர் சத்திய பிரமாணம் யார் மேல பண்ணுவார்னா பெருமாள் திருவடி மேல சத்தியங்கிற, திருவடி பக்கத்துல உட்காந்துருக்கார் இவர். அதனால திருஷ்டுவா சத்தியம் வதசி நீயதம் மஞ்சுனா சிஞ்சிதேன, அந்த எம்பெருமான் திருவடியை தொட்டுண்டு நான் சத்திய பிரமாணம் பண்றேன். சத்தியம்ங்கிறது ஒண்ணு, வேதத்துல சகல வேதங்களுக்கும் அர்த்தம் சொல்லும்படியாக எம்பெருமான் நாராயணன் அப்படின்னு இருக்காருங்கிறது தான் சத்தியம். ஐதம் பரியம் நிகம வச்சசாம் ஐக்க கண்டேன சித்தம். அதான் ஸ்ரீபாஷ்யம்னு பெயர். மற்ற பாஷ்யத்துக்கெல்லாம் ஸ்ரீபாஷ்யம் பெயர் கிடையாது. எம்பெருமானார் அருளியதுக்கு மாத்திரம் ஸ்ரீபாஷ்யன் பெயர். இந்த பெயர் யார் வச்சானா சரஸ்வதி தேவி வச்சிருக்கார் காஷ்மீரத்தில். ஸ்ரீபாஷ்யன்னா என்ன அர்த்தம், ஸ்ரீனா என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரீன்னு வேதத்துக்கு பேர். வேதத்துல ஸ்ரீஹி அப்படின்னு வேதத்தையே சொல்றது. ஜோகும்ஷி சாஹி ஸ்ரீன்னு வரும். அந்த வேதத்தோட சேர்ந்த பாஷ்யமா இருக்கும், அதனால ஸ்ரீபாஷ்யம். மற்றவெல்லாம் வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு அவ நினைச்சுட்டு இருக்கிற சொல்லிட்டான். ஆனால் வேதத்தினுடைய தாற்பயத்தோடு சேர்ந்து இருக்குங்கிற அப்படின்னா தான் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு இருக்கு பெயர். சரஸ்வதி தேவி வச்ச பேரு. அதனால அப்படி சகல வேதங்களும் சேரும் இடம் எம்பெருமானுடைய திருவடி, அதை தெரிந்து கொள்ளுங்கள்னு சத்திய பிரமாணம் பண்றாராம். எம்பெருமானுடைய திருவடியை தொட்டுண்டு பாதுகையானவர் தன்னுடைய மஞ்சின் ஆதத்தினாலே சத்திய பிரமாணம் பண்றார். இப்படி எல்லாம் சொல்லி தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறார். சகல வேதமும் எம்பெருமானை சொல்லுகின்றனங்கிற விஷயத்தை புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் உபாயம் பண்ணி வைக்கணும், சரணாகதி பண்ணி வைக்கணும். ரங்கேஸ்வரஸ்ய பவதி ரக்ஷாபேக்ஷா பிரதீக்ஷணவினம் முரபிச்சரணாரவிந்த் க்ஷிபதி மணிபாதரக்ஷே நாதைர்நூனம் சமாஸ்ரிதத்ராணே ரங்கேஸ்வரஸ்ய பவதி ரக்ஷாபேக்ஷா பிரதீக்ஷண விலம்பம். இத்தனை வந்துருத்து பெருமாள் மோட்சம் கொடுப்பாரா அப்படின்னா, உனக்கு ஞானம் வந்துருக்குன்னா மோட்சம் கொடுக்க மாட்டேன். பின்ன என்ன கேட்டா, அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணாதான் மோட்சம் கொடுப்பாரு. அது வரைக்கும் காத்துன்னு இருக்காரு. ஓ அப்படியா, இது தெரியாத போயிடுது அப்படின்னா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஞானம் படிக்கிறதெல்லாம். முன்னாடி நிறைய படிக்கிறோம், கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். இதுக்கு ரக்ஷாபேக்ஷா பிரதீக்ஷண விளம்பம். பெருமாள் காத்துன்னு இருக்காரா. அதாவது ஏன் நாய் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் பண்ணிட்டங்களே, முன்னாடி இன்னும் ஒரு 100 ஜென்மம் முன்னாடி வந்திருக்கலாமோ என்னமோ, இவ்வளவு லேட்டா எடுத்தேன்னு பெருமாள் நினைக்கிறேன். பெருமாள் கிட்ட போய் ஒரு அபேட்சா, அடி எனக்கு மோட்சம் வேணும். அபேட்சா என்ன கேட்டா, அகிஞ்சனன் நான், தேவரர் அனுகிரகம் தவிர வேற எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் ரக்ஷாபேட்சா. இதுதான் சரணாகதி. இதுக்கு ரக்ஷாபேட்சான்னு பேர். இந்த ரக்ஷணம் பண்ணணும்னு அபேட்சிக்கணும். இதுக்காக பெருமாள் காத்துன்னு இருக்கான். அப்ப பாதுகாதேவி அவன் என்ன பண்ற, முதல்ல நம்ம சிரஸ்ல வராதா, அப்படியே நேர பெருமாள் கிட்ட போறாரா, திருவடி கிட்ட. அங்க போய் பெருமாள் கிட்ட சொல்றார், போர் ரொம்ப நாளைக்கு காத்துட்டு இருக்க வேண்டாம், அவனை கூட்டு அப்படிங்கிற. எத்தனையோ ஜென்மம் ஆயிடுத்து இல்லையா, நம்ம பையன் அவனை கூட்டு அப்படின்னு பெருமாள் கிட்ட போய் நமக்காக எடுத்து சொல்றார். அப்ப ரக்ஷாபேக்ஷா பிரதீக்ஷண விளம்பம்ங்கிற, அவன் சரணாகதி பண்ணணுமேன்னு அதுக்காக தான் காத்துன்னு இருக்கேன்னா, போற ரொம்ப விளம்பங்கள்லாம் வேண்டாம், கூடிய சீக்கிரம் சரணாகதி பண்ண வச்சு அவனை எப்படியா கூட்டு இருப்போம் நமக்காக பெருமாள் கிட்ட போய் எடுத்து சொல்றாராம்.
பாதுகா தேவியான. உடனே பெருமாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சரணாகதி பண்ணும்படியான ஞானத்தை கொடுக்க நாம சரணாகதி பண்றோம் அப்படின்னு. இந்த விளம்பம் ஆகாம சீக்கிரம் பண்ணணுங்கிறத காண்பிச்சு கொடுக்குறவர் பாதுகாத்து நம்மகிட்டையும் சொல்ற. எவ்வளவு நாளைப்பா ரக்ஷாபேட்சா பண்ணாம இருப்ப, சீக்கிரம் ரக்ஷாபேட்சா பண்ணிடும். ரக்ஷாபேட்சா பிரதீக்ஷண விளம்பம் இப்படி எதிர்பார்த்து உட்காந்துருந்தா எத்தனை நாள் உட்காந்துருக்கு, ஆட்சியின் காரியத்தை முடியும்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் கிட்ட போய் சொல்றார். பெருமாளும் சரின்றார். சரணமுபகதே த்வாம் சாந்தியன பாதரக்ஷே சகிருதி விதி சித்தம் தெக்துகா மே விமோகாத் பிரச்சலிதமனிஜாத வியஞ்சிதை சிஞ்சிதை ஸ்வைஹி அலமலமிதி நூனம் வாரயஸ்யாதரேண. இப்படிலாம் சொன்ன உடனே பெருமாள் ஏற்பாடு பண்ற. உடனே இந்த ஜீவாத்மாவான பாதுகை கிட்ட போய் ஆசிரிச்சு பெருமாள் திருவடியில சரணாகதி பண்றான். இவனுக்கு இத்தனையும் கிடைக்கிறது பாதுகையினால்தான். முதல்ல ஞானம் கிடைக்கணும்னு ஆரம்பிக்கிறத எழுந்திருக்கிறதே, சம்சார இருட்டிலேருந்து இவ எழுந்துக்கிறதே, ராத்திரி கஞ்சி எழுந்துக்கிறதே பாதுகையினால்தான். எழுந்தப்ப பார்த்தா எத்தனையோ பேர் எத்தனையோ சொல்லிட்டு இருக்குச்சு, நல்ல வழியில போனோம்னு வழி காமிக்கிறதே பாதுகை தான். நல்ல வழியில போனப்புறம் இதுல இதுதான் தத்துவம் அப்படின்னு தத்துவத்தை எடுத்து சொல்றதே பாதுகை தான். அதுக்கப்புறம் பல பேர் பல விதமா சொல்றாளே அப்படின்னா அவன் சொல்றதெல்லாம் சகல வேதத்துக்கும் சேர்ந்ததில்லை, வேதத்தினுடைய தத்துவம் இதுதான் அப்படின்னு நமக்கு நிச்சயமா புரியும்படியாக குழப்பம் இல்லாத ஆக்கிறவர் பாதுகை இது. அதுக்கப்புறம் இத்தனையும் தெரிஞ்சுட்டேனே அப்ப பெருமாள் மோட்சம் கொடுப்பாராங்கடா, அப்படி இல்லப்பா ரக்ஷாபேட்சா பண்ணணும்பா அப்படின்னு பெருமாள் கிட்டையும் சொல்லி நம்ம கிட்டையும் சொல்லி சரணாகதி பண்ண வைக்கிறவர் பாதுகை தான். இத்தனையும் பாதுகை தான் பண்ற. எப்படி பண்றாருன்னா சின்ன வயசுலேயே இருந்து சடாரி சாய்ச்சுட்டே இருந்தா இத்தனையும் பண்ணிட்டே இருப்பேன். இப்பல இருந்து ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன். அது ஆச்சு சரணாகதி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாதுகை சிரஸ்தை தாங்கிக்கணும். அப்பவும் பாதுகையுடைய நாதம் வருகிறது. சரணாகதி பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர், அப்பவும் பாதுகையுடைய நாதம் வருது. அப்போ பாதுகை என்ன சொல்றார் அப்படின்னா அலமலமிதி நூனம் வாரயஸ்யாதரேன. அப்ப ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டு போ, இனிமே நீ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதே சொல்றார். சக்ருதி விதி சித்தம் தெக்துகா மே விமோகாத். சக்ருத்துன்னு சொல்றேன் விதியில சக்ரதேவா பிரபன்னாயின்னு சொல்லிக்கொள்ளு. ஒரு தடவை தான் சரணாகதி பண்ணணும், 2 தடவை பண்ணக்கூடாதுன்னு. ஆனா சில பேருக்கு இன்னும் 4 தடவை பண்ணிக்கலாமோன்னு ஆசை. ஏன்னு கேட்டா சமயம் ஒரு தடவை பண்ணினா போறேன்னு சொல்றவங்க சின்ன வயசுல ஆச்சு, அப்ப என்ன ஆச்சு என்னன்னே தெரியல, இப்பதான் ஓரளவு புரியுது, அப்ப இன்னொரு வாட்டி பண்ணிட்டோமா அப்படின்னு சில பேர் கேட்க. இன்னும் சில பேர் என்ன கேட்கறான்னா முதல்ல நடந்தது சரியா நடந்ததா இல்லையான்னு தெரியல, அதனால இப்ப நன்னா நடக்கணும், அதுக்காக இன்னொரு வாட்டி பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்க. இன்னும் சில பேர் என்ன கேட்கறா அப்படின்னு கேட்டான்னா எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்கு, இந்த கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா முன்னாடி பண்ண சரணாகதி சரியா படிக்கிறியோன்னு சந்தேகம் இருக்கு, அதனால இன்னொரு வாட்டி பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்கறேன். இவா மொத்த பேருக்கும் பாதுகையானவர் இப்போ ஒரு ஆன்சர் சொல்ற. அலமலமிதி போரும், நீங்க ஒரு தடவை பண்ணதே எங்களுக்கு 100 தடவை 1000 தடவை 10,000 தடவை பண்ணதுக்கு சமானம் பெருமாள். கட்டாயம் உடனே மோட்சத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கேன். அதனால இந்த சந்தேகங்கள்லாம் படவே வேண்டாம், நீங்க சந்தேகப்படவே படாதீர்கள். யார்கிட்ட சந்தேகம்? பெருமாள் கிட்டயா சந்தேகம்? உங்களுக்கு மோட்சம் கொடுப்பானோ மாட்டானோ, உங்க சரணாகதி இல்ல நாங்க சரணாகதி பண்ணோம்னு எங்களுக்கு புரியலையேன்னா உங்களுக்கு புரியாட்டா என்ன, அவனுக்கு புரிஞ்சா போருமே. அவன் சரணாகதி பண்ணது நமக்கு புரியணும்னு அவசியம் இல்லையே. பெருமை யாருக்கு புரியணுமோ அவனுக்கு தானே புரியணும். பெருமாளுக்கு புரிஞ்சுட்டோ இல்லையோ, அவர் தான் சக்கரதேவன் சொல்ல ஒரு தடவை பண்ணா போறேன்னு சொல்லிட்டாரு இல்லையோ, அப்புறம் எதுக்கு தீர்ப்பு 2வது வாட்டி பண்றது? அதனால பாதுகாநாதம் என்ன பண்றாருன்னா போரும், இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லு. ஆய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரேன் ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துன்மா அவ்யாத் அபயமுத்ரிதா அப்படின்னு பெருமாள் அபயமுத்திரை காமிக்கிச்சே அதான் சொல்றாரு போரும் அப்படிங்கிறாரு. அபயமுத்திரை காமிக்கிறாரு இல்லையா, அதுக்கு வேண்டாம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு தடவை பண்ணதே போறோம், 2ஆம் தடவை செய்ய வேண்டாம், ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி ரீதியில பாதுகையானவரும் அடுத்து நமக்கு என்ன ஞானம் கொடுக்குறான்னா ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டேன், இனிமே எனக்கு என்ன சுவாமி இருக்கு, அதுவே போதும், எம்பெருமான் கட்டாயம் கூட்டுக்கு போறான் அப்படின்னு கிருத்தகிருத்தியனாக அதுல ஒரு திருப்தி பெற்று அதுல ஒரு நிறைவு பெற்று ஆனந்தமா இருக்கணும் இவன். அந்த ஞானத்தை தான் பாதுகா தேவியானவர் இப்ப கொடுக்கிறார். நீங்க கவலையே இல்லாமல் சுச்சாக கவலைப்படாதீர்கள், சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இப்ப இங்க இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மோட்சம் கிடைக்கிறப்போ கிடைக்கும். சரி, இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம்னா பெருமாளை ஜெயிச்சுட்டு இருந்தோம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தோம், நித்தியகர்மா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நித்தியகர்மா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்போ பெருமாளுக்கு திருப்தி வருமா கேட்டா அவருக்கு இல்லாம வேற யாருக்கு திருப்தி வரும்?
அவர் காத்துன்னு இருக்க. சந்தியாவந்தன வேலையில பெருமாள் காத்துன்னு இருக்காராம். யார் யார் சந்தியாவந்தனம் பண்றான்னு பாக்குறாராம். அவளுக்கு அனுகிரகம் பண்றாரு. 2 சந்தியா காலத்திலே நான் காத்துட்டு இருக்கேன் பெருமாள் தான் சொல்றாரு. இத 2 சந்தியா காலத்திலே நான் காத்துட்டு இருக்கேன். எங்க? அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள. சூரிய மண்டலத்துக்குள்ள பெருமாள் நாராயணன் இருக்காரு இல்லையோ. ஜெயசதா சவித்ரமண்டல மத்தியவர்த்தி நாராயணா. அவர் யாராவது சந்தியாகம் பண்றாளான்னு காத்துட்டு இருக்காரு. அதனால ரங்காதீசே சககமலையா சாதரம் யாயஜூகைஹி சாரம் திவ்யம் சவன கவிஷாம் போக்துமா ஹூயமானே நேதீயோபிர்நிகமவசசாம் நித்யமம்ஹ பிரதீபைஹி பிரத்யாலாபம் திசதி பவதி பாதுகே சிஞ்சிதைஸ்வைஹி. அப்படி ரங்கநாதன் காத்துட்டு இருக்கானோ சந்தியா காலத்துல. உடனே சந்தியாவந்தனம் பண்ணான்னா ரங்கநாதனுக்கு திருப்தி. அதனால இருக்கிற காலம் பெருமாளுக்கு ஆராதனம் நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும். என்னென்ன பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும். அதுக்காக தான் பெருமாள் காத்துன்னு இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். முன் காலத்துல ஸ்ரீரங்கத்துல நிறைய யாகங்கள் நடக்கும். இப்பவும் நடக்கிறது சிலது. முன்னாடி நல்ல நல்ல ஸ்ரீவிஷ்ணவர்கள்லாம் நல்ல யாகங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த யாகத்துல தேவர்களை எல்லாம் கூப்பிடுவதும் ஒரு வழக்கம் உண்டு. அதுல சாட்சாத் ரங்கநாதனையே கூப்பிடுவாளாம். ரங்கநாதன் அங்க எழுந்துருவார். அதாவது பெருமாள் ரங்கநாதனுக்கு மண்டகப்படின்னு நிறைய உண்டு. அங்கங்க ரங்கநாதனுக்கு பெருமாள் இப்படி ஏழுனா வழி நிறைய மண்டகப்படி உண்டு. இந்த மண்டகப்படிக்கெல்லாம் மூலமாக முன்காலத்துல என்ன கேட்டா யாகசாலைக்கு எழுந்துள்ளார் பெருமாள். யார் யாகம் பண்ணாலுமே அங்க போய் கோயில போய் பெருமாளை எழுந்தருள் பண்ணணும்னு சொல்லி பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திச்சான்னா பெருமாளை எழுந்தருள் பண்ணுவா. யாகசாலைக்கு பெருமாள் எழுந்தருள்வார். அந்த யாகத்துல சமர்ப்பிக்கிறத பெருமாள் சாட்சாத்தாக தானே வந்து ஏற்றுக்கொள்வார். அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. அதுல இருந்தா இந்த மண்டப்படியே வந்தது பிற்காலத்துல தான். அதுதான் அழகா சொல்ற சாரம் திவ்யம் சவன கவிஷாம் போக்துமா ஹூயமானே. எம்பெருமானே இதை ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக கூப்பிடுறாளா. உடனே அடிய பெருமாள் வந்து இதோ வரேன்னு சொல்லிட்டு பெருமாள் வர உடனே நான் ஏற்றுக்கிறேன்னு பாதுகானவர் அந்த சிஞ்சிதம் மூலமாக பதில் சொல்றாராம். பாதுகையோட பெருமாள் வரும்போது அப்படின்னு பிரத்யாலாபம் திசதி பவதி பாதுகே சிஞ்சிதைஸ்வைஹி. இதெல்லாம் வெறும் கதை இல்லை. அங்க பெருமாள் நீலமேக பெருமாள் தஞ்சமாமணி கோயில் நீலமேக பெருமாள் அந்த பெருமாளை யாகசாலைக்கு ஏலப்பண்ணி யாகம் பண்ணுவார்கள் அந்த காலத்துல. ஐயாகுமார தாத்த தேசிகன் நாவல்பாக்கம் ஐயாகுமார தாத்த தேசிகன் சுவாமி திருக்குணந்தையில தாயார் சந்திக்கு நேரம் எழுந்துள்ளிருக்கார். அவர் நிறைய யாகம் பண்ணார். சதக்கிருதுன்னு அவருக்கு ஒரு விருதம். 100 யாகம் பண்ணார். சக்னிஜித்ய பௌண்டரீக சர்வபிருஷ்ட விஸ்வஜித் துவாதசாக வாஜபேய சர்வதோ முகாதிபிஹி பிரீணயந்தம் அம்புஜாட்சம் அர்ச்சயந்த முக்திபிஹி தாதையாரியம் அஸ்மதீய தாதபாதமாஸ்ரயேன்னு அவருடைய தனியர் நிறைய யாகங்கள் பண்ண. அந்த யாகத்துக்கெல்லாம் அந்த நீலமேக பெருமாள் தஞ்சமாமணி கோயில் நீலமேக பெருமாள் யாரும் பண்ணுவாங்க. பெருமாள் நேர வந்து எழுந்தருளி இருக்க அங்க யாகம். இப்படி ஒரு வழக்கம் பல திவ்ய தேசங்கள்ல திருக்குடந்தையில இருந்தது, காஞ்சிபுரத்துல இருந்தது, ஸ்ரீரங்கத்துல இருந்து. ஸ்ரீரங்கத்துல இது இருந்ததுக்கு பல ஸ்லோகங்கள் தேசியம் சாட்சிருக்கேன். அங்க ரங்கநாதன் எழுந்தருள்வார். அதான மண்டபப்படி. வெறும் நம்ம ஒரு ஆசைக்காக நம்ம எழுந்தருள் கொண்டோங்கிறது இருக்கட்டும். இது ஒரு வைதிகமான ஒரு மண்டபப்படி இல்லையா. அங்கங்க இழப்பண்ணா பெருமாள் எழுவார். அப்ப பாதுகா தேவியானவ அவர் அனுகிரகம் பண்ணுவார். ஆக பெருமாள் எங்க எழுவானா நம்ம நித்திய கர்மானுஷ்டானத்தை நன்றாக பண்ணிட்டு இருந்தோம். பெருமாள் கட்டாயம் இங்க எழுவா அப்படின்னு. அனுகிருத சவனீய ஸ்தோத்திர சஸ்திராம் நிநாதைஹி அனுகத நிகமாம் துவாம் ஆஸ்திதோ ரங்கநாத அனிதர விபுதார்ஹம் ஹவ்யம் ஆஸ்வாதயிஷ்யன் விசதி சரண ரக்ஷே யஜ்ஞவாட்டம் த்விஜானாம். கிட்டத்தட்ட அதே விஷயம் தான் சொல்றேன். யஜ்ஞவாட்டம்னா யாக பூமின்னு. பெருமாள் ரங்கநாதனுக்கு கோயிலேயே ஒரு யாகசாலான்னு ஒரு இடம் உண்டு. அந்த யாகசாலையில ரங்கநாதன் எழுந்திருவார். பவித்ரோத்சவம் முதலான உற்சவங்கள். யஜ்ஞமூர்த்தின்னு ஒரு பெருமாளும் இருக்கார். அதெல்லாம் மேல இவாள்லாம் யாராவது ஸ்தோத்திரம் சஸ்திரம் இதெல்லாம் யாகத்துல சரி ஸ்தோத்திரம் சஸ்திரம் வேத மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு அங்க ரங்கநாதனை கூப்பிடுவான். கூப்பிட்டானா உடனே ரங்கநாதன் அங்க மேல எழுந்தெழு வந்து அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. மானேஷு தானவரி போர்மணி பாதரக்ஷே त्वामाश्रितेषु निगमेषु अवधीदितेषु मञ्जुस्वनैर्वदहि मैवमितीव मातः வேலாம் லிலங்கைஷதோ மனுஜான் நிரோத்தும். சகல வேதத்தினாலையும் எம்பெருமான் சொல்லப்படுகிறான்ங்கிற மாதிரி
சகல கர்மங்கள்னாலையும் எம்பெருமான் தான் ஆராதிக்கப்படுகிறான். அகமேவ சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சான்னு கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்றான். நீ எந்த யாகம் பண்ணாலும் எந்த பூஜை பண்ணாலும் நான் தான்ப்பா ஏத்துக்கிறேன், எனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அதே விஷயத்தை தான் ரங்கநாதன் அங்கேயும் வந்து சொல்றான். அந்த யாகசாலையில சில சமயம் சில பேர் என்ன பண்ணுவா, வாதம் பண்ணுவான். இது இந்திரனுக்கு அப்படின்வா, இது சோமனுக்கு அப்படின்வா, இது வருணனுக்குன்னு, எல்லாம் ரங்கநாதனுக்கு தான்ப்பா அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவா சொல்லுவோம். அந்தந்த சப்தத்தினாலே ரங்கநாதன் தான் சொல்றோம். ரங்கநாதன் தான் ரங்கேந்திரன், இந்திரன்னா ரங்கநாதன் தான் ரங்கேந்திரன், சந்திரன்னா ரங்கநாதன் தான் ஸ்ரீரங்க சந்திரன், அவன் சூரியன்னா ரங்கநாதன் தான், நீ யார வேணா சொல்லு, அது ரங்கநாதன் தான் அப்படின்னு. எல்லாம் ரங்கநாதனுக்கு தான் போய் சேர்றதுப்பா அப்படின்னு. அதுக்கு மேல யாராவது வாதம் பண்ணா வச்சுக்கோங்க. மஞ்சுஸ்வனேர்மதசி மைவமிதி வமாதா, ஒரே பாதுகா தேவியான நீங்க சொல்றது கிடையாதுன்னு சொல்றோம். அந்த இடத்துல போய் வேளாம் நிலங்கைஷதோ மனுஜான், சில பேர் வாதம் பண்ணுவா இல்லையா, அவ வாதத்தையில நீங்க அப்படி வாதம் பண்ணாதுங்கன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம் கேட்டா, அப்படி வாதம் பண்றாலும் முதல்ல பாதுகை சிரஸ்ல தரிச்சுட்டா அவளுக்கே ஞானம் பிறக்கும். ஐயோ நம்ம இப்படி எல்லாம் வாதம் பண்ணோமே, தப்பு தப்பா வாதம் பண்ணோமேன்னு அவளே திருந்த ஆரம்பிச்சிருவார்கள். யாகம் பண்றவாள் சில பேர் வந்து பெருமாளுடைய பரத்தன் தெரியாமல் யாகம் பண்ணுவோம். ஆனா பெருமாள் ஏழிட்டார்னா அவன் உண்மையை விட்டுருவான். இன்னைக்கு கூட ஸ்ரீரங்கத்துல, அந்த ஸ்ரீரங்கத்துல வந்து யாகம் பண்ணணும்னு பண்றவன் நிறைய பேர் இருக்கு. இப்போ ரங்கநாதனுடைய ஒரு பிரபாவம் எல்லாரையும் கிட்ட வச்சுக்கணும்னு அவனுடைய பிரபாவம் போல இருக்கு. அப்ப அந்த மாதிரியாக யார் வந்து யாகத்துல இருந்துட்டே ரங்கநாதனுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்காம இருக்காலும் அவளுக்கும் அந்த பிரபாவத்தை தெரியும்படியாக பாதுகா தேவியானவர் அவளுக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்றார். இப்படி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி நித்திய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி வைக்கிறார். அதனால சரணாகிரி பண்ணுவாலும் நித்திய அனுஷ்டானங்கள் பண்ணி ரங்கநாதனை ஆராதனை பண்றார். கடைசியில ரங்கநாதன் என்ன பண்றாருன்னா அவளை கூட்டுக்கிறார் சேவை குண்டத்து. பிராப்தும் பரம்புரிஷயம் புருஷம் பருமுனீனாம் அபியஸ்யதாம் அனுதினம் பிரணவம் திரிமாத்திரம் ஸ்ரீரங்கராஜ சரணாமணி சிஞ்சிதந்தே சங்கே சமுன்னயன சாம விசேஷ கோஷம். இங்கேருந்து சேவை குண்டத்துக்கு கூட்டுக்கும் போது சாமவேதத்தோடு கூட்டுன்னு போறாங்க அப்படின்னு வேதம் சொல்றது. சசாமபிகே உன்னீயதே அப்படின்னு வேதத்துல என்ன சொல்றதுன்னா, பிரணவ உபாசனம் ஒண்ணு இருக்கு. அந்த பிரணவத்தை மூணரை மாத்திரை வச்சு பிரணவத்தை உபாசனம் பண்ணா கடைசியில சாம கோஷம் பண்ணி அவளை கூட்டுன்னு போறாள். இதை ரங்கநாதன் பார்த்த சரணாகதி பண்றவாளுக்கு சாம கோஷம் உண்டு. அதனால சாமவேதம் கோஷத்தோடு கூட அவளை கூட்டுன்னு போனோம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டான். சாமவேத கோஷத்துக்கு எங்க போறது அப்படின்னு கேட்டா, பாதுகா தேவியினுடைய நாதன் தான் சாம கோஷமா இருக்கும். சங்கே சமுன்னயன சாம விசேஷ கோஷம். சமுன்னயனா மேல கூட்டுன்னு போறது, மேலே சீவை கொண்டு லோகம் கூட்டுன்னு போறதுக்கு சாமவேதம் திருண்டு கூட்டுன்னு போறாங்கிறாளே. அப்ப பாதுகா தேவியை சாமகானம் மாதிரி கானம் பண்ணி அதே மெதுவாக கூட்டுன்னு போறாராம் இந்த சரணாகிதி பண்ணவர்களை எல்லாம். கர்ப்போபலைர் கமன வேக வசாத்விலோலைஹி வாசாலிதா மதுபிதோ மணிபாதுகேத்வம் பிரஸ்தௌஷி பாவித தியாம் பதி தேவயானே பிரஸ்தான மங்கள மிருதங்க விசேஷ கோஷம். அப்படி கிளம்பும் போது உடனே மங்கள கோஷங்கள்லாம் இருக்கும். சூழ் விசும் பனிமுகில் சூரியம் முழக்கின ஆழ்கடல் அலை திரை கையெடுத்து ஆடினங்கிற. ஏன்னா ஒரு ஜீவாத்மா இங்கிருந்து மோட்சத்துக்கு போறான் அப்படின்னா உடனே தேவலோகத்துல வாத்தியங்கள்லாம் வீசிக்கிறாங்க. அதுக்கு அடையாளம் என்ன கேட்டான்னா, மேகங்கள் எல்லாம் வந்து நல்லா இடி சப்தம் கேட்கும். சூழ் விசும்பு அணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலை திரை கையெடுத்து ஆடினா அப்படின்னு எங்க பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும். சமுத்திரங்கள்லாம் நன்னா பொங்கும், மழை பெய்யும். சீவைகுண்டம் போறான்னா பெரிய உற்சவம். சீவைகுண்டத்திலே உற்சவம், தேவலோகத்துல உற்சவம், பூலோகத்துல உற்சவம். அப்படி எல்லா பிரகிருதிகளும் சந்தோஷமா இருக்காலும். அந்த மாதிரி ரீதியில இப்ப என்ன பண்ணான்னு கேட்டோம்னா, ஆழ்வார் சொன்ன மாதிரி பிரஸ்தான மங்கள மிருதங்க விசேஷ கோஷம் அப்படின்னு. ஆனா கீதங்கள் பாடினர் என்னரரு கருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடித்தே அப்படிலாம் வரும்போது அந்த மாதிரியாக எனக்கு மங்கள வாத்தியங்கள்லாம் வேணுமேங்கிறதுக்காக பாதுகாதேவி வந்து என்ன பண்றாரா, அவரே மங்கள கோஷமாக அவர் ஒரு விசேஷமான துவனி, நாதஸ்வரம்லாம் இருக்க முடியும், அந்த மாதிரி விசேஷமான துவனியோட வந்து கூட்டின்னு போறார் அப்படின்னு. முரபிச்சரணாரவிந்த ரூபம் மகிதானந்தம் அவாப்பிய பூருஷார்த்தம் அனகைர் மணிபாதுகே நிநாதைஹி
அகமன்னாத இதீவ காயசித்வம். அதே சீவிகண்டலோகம் போய் சேர்ந்தேன். அங்க போனா என்ன கேட்டா அங்கேயும் சாமகானம் பண்ணிட்டு போனோம். ஏதத் சாமகாயன் நாஸ்தேன்னு வரும். சீவிகண்ட லோகம் போனா அங்கே எம்பெருமானை சாமகானம் பண்ணி சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சாமம் என்ன சாமங்கிற ஒரு சாமம் ஒண்ணு சொல்லிருக்க. உதாரணமாக ஹா உகான்னு ஒரு சாமம் உண்டு. அந்த சாமத்தை எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றாங்க. அந்த சாமத்தில் நடுவுல என்ன வரும் கேட்டா அகமன்னாதோ ஊகமன்னாதோ நாதா. அகம் அன்னாதகான்னு வரும். நான் அன்னாதகான நன்னா சாற்றிருந்து நன்னா பகவானை நன்றாக அனுபவித்துக் கொண்டு திருப்தியாக இருக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு பகவத் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் அங்க போய் சாமி சொல்றான். எம்பெருமானே நீதான் அன்னம், இன்னும் சோறு நீர். நான் நான் உண்மை அனுபவித்துக் கொண்டு இங்கே சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு. அந்த சீவை கொண்ட லோகம் போனா அங்கேயும் பாதுகை உண்டு. அந்த பாதுகையை சிரஸ்ல சேர்ப்பான். அப்ப அந்த பாதுகை ஒரு நாதம் வரும். அந்த நாதத்துல இந்த சாமம் தான் இருக்கும். அகமன்னாதூனே அந்த பாதுகையோடு சேர்ந்து ஆம் நாங்கள்லாம் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நாமளும் அந்த சாமத்தை சொல்லுவோமா, சொல்லி பகவத் அனுபவம் அப்படிங்கிறது ஆனந்தமாக பெறுவோம். இப்படியாக இந்த சம்சாரத்துல முதல்ல ராத்திரியில எழுந்திருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு சீவை கடலோகம் கொண்டு சேர்த்து அங்க பகவத் அனுபவம் பெறுகிற வரை பாதுகையானவர் நமக்கு கூடவே இருந்து அனுகிரகம் பெற்றபடினால அவருடைய நாதமானது பல செய்திகளை நமக்கு சொல்லும்படியாக அமைகிறது அப்படின்னு இந்த விஷயத்தை சுவாமி வேதாந்த தேசிகன், வேதாந்த ஆச்சாரியன் வேதாந்த தேசிகன் வேதாந்த நாதமும் பாதுகா நாதமும் என்கிற ரீதியிலே இத்தனை விஷயங்களை சாதித்தார். எல்லாத்துக்கும் மூலமாக முதல்லயே சொன்ன மாதிரி சகல வேதாந்தங்களும் எம்பெருமானுடைய திருவடியை சொல்லுகிறபடினாலே அந்த திருவடியினுடைய ஆபரணமாக வேதாந்தங்கள் இருக்க அந்த வேதாந்த நாதமும் அந்த திருவடிக்கு ஆபரணமாக இருக்கக்கூடிய பாதுகையினுடைய நாதமும் ஒன்றாக இருக்கிறது. நாதமும் ஒன்றா இருக்கு, சொல்லக்கூடிய செய்தியும் ஒன்றாக இருக்கிறது, பண்ணுகிற அனுகிரகமும் ஒன்றாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், அந்த வேதாந்தத்தினுடைய அர்த்தமும் இந்த பாதுகையுடைய அனுகிரகத்தினால பாதுகையுடைய நாதத்தான் புரியும். இல்லாட்டா அது புரியாமல் மற்ற பேர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலைவர். அது நன்கு புரியும்படி பாதுகா தேவியானவர் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணி திருவாய்மொழி சாதித்து அந்த வேதாந்த அர்த்தத்துக்கு மேலும் வாசனை ஊட்டினார் அப்படின்னு இத்தனை விஷயங்களை சுவாமி தேசிகர் இங்கே சாதித்தார் என்பதாக நாதபத்தியத்தில் அழக பார்த்தோம். ஜெயதி யதிராஜ சூக்திர் ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனாஸ்திரிவேதீம் அவந்தயந்தோ ஜெயந்தி புவி சந்தः கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.